பேரை சொன்னா கம்பீரம் வரும். உன்னோட அக்கா மடாதிபதி நம்பூதிரி இவங்க எல்லாருடைய நோக்கமும் சப்த மாதர்களை திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணணுன்றதான். அவங்களுக்கு இருக்கிற சக்தியால நிச்சயமா அவங்க சாதிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாதியிலேயே பட்டு போன உன் வாழ்க்கை திரும்பவும் துளிர்க்கும் சௌமியா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சொல்லு சௌமியா, நீ என்ன நினைக்கிற? என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நீ சம்மதம் சொல்லுவன்னு நம்பி வந்திருக்க. நான் எப்படி சம்மதம் சொல்ல முடியும்? பழசெல்லாம் அவ்வளவு சுலபத்துல மறந்துட முடியுமா என்ன? கண்ணனை பத்தின நினைப்பு இன்னும் என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அவரை காதலிச்சது, என்னை கல்யாணம் பண்ணா செத்து போயிடுவோன்னு தெரிஞ்சும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சு வந்தது, எனக்காக உயிரை விட்டது, எல்லாத்தையும் மறந்துட்டா இந்த கண்ணன் மேல வச்சிருந்த காதலுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால என் வாழ்க்கையில இன்னொரு காதல், கல்யாணம் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு பேச்சுக்கு நீங்க கேக்குறதுனால சொல்றேன், கல்யாணம் மட்டும் செஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? கங்கம்மாவோட சாபத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. சௌமியா, நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன். வாழணுங்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தியாகம்ன்ற பேர்ல யாராவது சாக துணிவாங்களா? அது மட்டும் இல்ல, கண்ணனை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. வெளியூர்ல இருந்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குங்க. மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசாதீங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு, உங்ககிட்ட கோவத்தை காமிப்பாரு. நீங்க கிளம்புங்க. சௌமியா, என் மனசுல உள்ளதை தெளிவா சொல்லிட்டேன், நீங்க கிளம்புங்க. சிவா, இப்ப நல்லா இருக்கீங்களா? You are perfectly all right. Don't worry. ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாச்சு, பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே டாக்டர். நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க. ஓகே 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 டாக்டர். ஓகே. இஸ் ஆல் ரைட். நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். குட். தேங்க்யூ.
எப்படி இருக்கு சிவா? சிவா, how are you feeling now? ஃபைன். சிவா, அபி மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அபிக்குள்ள இருக்கிற டிவைன் பவர் தான் உன்னை காப்பாத்திருக்கு. என்னதான் டிவைன் பவர் இருந்தாலும் நானும் கன்னிகாபுரத்துல பிறந்த பொண்ணு தானே. என் ஊருக்கான சாபங்கிறது எனக்கும் தான். என்ன காதலிச்ச பாவத்துக்காக சிவாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே தான் இருந்தேன். கடைசியா நான் பயந்த மாதிரியே ஆயிடுச்சே. என்ன சொல்ற அபி? ஆமா சிவா, என்ன பார்க்கணும்னு நீங்க என் ஊருக்கு வந்ததால தானே இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த விபத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியுமா? என்ன விட்டு தள்ளுங்க. நீங்க முதல்ல உங்க அம்மாவை நினைச்சு பாருங்க. ஒரு காதல் சாவதான் பரிசா தரும்னா அப்படி ஒரு காதல் எதுக்கு? அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன மறந்துருங்கன்னு. அபி, என் ஊரை பத்தி, அந்த ஊருக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும். சப்த கன்னிகள் சிலைகளை தேடி கண்டுபிடிச்சு அத மறுபடியும் பிரதிஷ்டை பண்றதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அதுக்காக என்னோட இந்த ஜென்மம் மொத்தமும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனாலும் இந்த கடமைய நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். என் உயிரையும் தர தயாரா இருக்கேன். அதனாலதான் சொல்றேன், என்னால நீங்க உங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அம்மாவை சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. உங்களை தூரத்துல இருந்து பார்த்து நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. அபி, இது சொல்லதான் என்னை காப்பாத்தினியா? உன் வாயால இதை கேட்கறதுக்கு நான் சுயநினைவுக்கே வராம செத்து கூட போயிருப்பேன். ஐயோ சிவா, பின்ன என்ன அபி? உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லு, என்னை உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் உன்னை விட்டு விலகி போயிடுறேன். உன் மனசுல நான் இருக்கேன், நீயும் என்னை விரும்புற. அப்புறம் என்ன? நீ உண்மை நம்பி பயப்படுற கங்கம்மாவோட சாபத்தால மட்டும் இல்ல, வேற எந்த சக்தியாலையும் நம்ம காதல பொய்யாக்க முடியாது. சிவா, உங்க உயிருக்கு ஆபத்துனா என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? உன்னை காதலிச்சனால்தான் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா என்னால அதை ஏத்துக்க முடியாது. நான் உன்னை விரும்புறதுனாலதான் கங்கம்மா என்னை விட்டு வச்சுக்கிறதா மடாதிபதி ஓ முன்னாடி தானே என்கிட்ட சொன்னாரு. அபி, நிச்சயமா கங்கம்மாவால இந்த விபத்து நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. அந்த கங்கம்மா என்ன ஏதாவது செய்யறதா இருந்தா உன் ஊருக்குள்ள முதல்ல நான் காலடி எடுத்து வச்சப்பே என்ன பலியாக்கி இருக்கணும். அபி, நான் ஒண்ணு மறக்கிறேன்றது இந்த ஜென்மத்தில் நடக்காத ஒண்ணு. நான் உன்னை லவ் பண்றேன் அபி. அது கல்யாணத்தில் முடியுதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒண்ணுன்னு உடனே நீ எப்படி துடிச்சு ஓடி வந்தியோ அது போல
எப்பவும் நான் உன் பக்கத்துல இருக்கணும். நான் உன்னை லவ் பண்றேன் அபி. உனக்கு ஒரு கடமை இருக்குன்னா அது எனக்கான கடமையும் கூட. உன்னோட லட்சியத்துல உன்னோட முயற்சியில எனக்கும் பங்கு இருக்கு. நானும் உனக்கு துணையா இருப்பேன். சோ நீ வர வேணான்னு தடுத்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். காலம் பூராவும் நான் உன் பக்கத்துல இருந்தாலும் போதும் அபி. அபி, நீ உங்க ஊரை பத்தி எவ்வளவோ சொல்லிருக்க. அதை வச்சு நானும் பிரபாவும் சிவா கிட்ட இந்த காதல் சாத்தியப்படாதுன்னு சொல்லிருக்கோம். ஆனா சிவா எதையுமே காதல வாங்கிக்க மாட்டான் தெரியுமா? ஏன்னா உன் மேல சிவாக்கு இருக்கிற காதல் அப்படி. நீ திரும்ப திரும்ப மறந்துருன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. தெய்வ சக்தின்றது உனக்குள்ளே இருக்கிறப்ப நான் சொல்ல என்ன இருக்கு? உங்க காதலுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமா இருக்கும். சிவாவை விட்டு ஒதுங்கி போனோம்னு நினைக்காத. சிவா, நான் என்ன சொல்றது? நான் எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில சொல்லி என் வாயை அடைச்சிருவீங்க. சரி, முதல்ல நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் இங்கே இருந்து உங்களை பார்த்துக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப ஊர்ல நிலைமை சரியில்லை. ஏன், என்னாச்சு அபி? ஜமீன் குடும்பத்து மூலமா எங்க ஊர் சாபத்தை போக்குறேன்னு பூஜை செய்ய வந்த ஒரு நம்பூதிரி சப்த கன்னிகள் சிலைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அதை அபகரிக்கணும்னு நினைக்கிறேன். ஊர்ல அப்பாவும் தங்கச்சியும் தனியா இருக்காங்க. நம்பூதிரியால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சோ நான் உடனே ஊருக்கு கிளம்பணும். அந்த நம்பூதிரியால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அபி? அவனால என்னை எதுவும் செய்ய முடியாது. சரி, நீ உடனே கிளம்பு அபி. எனக்கு ஹெல்த் சரியானதும் நானும் அங்க வந்துடுறேன். இல்ல சிவா, முதல்ல நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் கிளம்புறேன். ஜெயந்தி, சிவாவை பாத்துக்கோ. கிருஷ்ணன் வந்துட்டான். அவனுக்கும் பானகம் கொண்டு வா. சரியா சாமி? வாங்க கிருஷ்ணா. கிருஷ்ணன் சோகமாயிட்டு வர்றத பார்த்தா என்ன நடந்ததுன்னு யூகிக்க முடியுது. இளைய ஜமீனுக்கு காதல் கைகூடாத வேதனை அதானே? இது எல்லாமே சரியா யூகிச்சு சொல்லிடுறீங்க. ஆனா என்ன பண்றது? மந்திரத்துல மாங்காய் வேணா விளை வைக்கலாம், ஒரு பொண்ணை காதல்ல விளை வைக்க முடியுமா? பின்ன நான் சௌமியாவை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சாபம் அது இதுன்னு சொல்லி காதல் கல்யாணம்னாலே ஒரு பயத்தை பெரியவங்க உண்டு பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அவன் மேல இருந்த பிரியத்தை என்னால அவகிட்ட சொல்ல முடியாமே போயிடுச்சு. ஆனா எனக்கு முன்னாடி எங்கிருந்தோ வந்த அந்த போஸ்ட்மேனு அவகிட்ட தன்னுடைய காதலையும் சொல்லி கல்யாணம் வரைக்கும் போய் கடைசியில செத்தும் போயிட்டான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் காதல்னாலே எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அபிராமியாலே எங்க ஊருக்கு விமோச்சனம் வரும்னு தெரிய வரவும் நீங்க இங்க வந்து கங்கம்மா சாபத்துல இருந்து எங்க ஊரை மீட்கிறேன்னு சொல்லவும் மறுபடியும் என் மனசுல காதல் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு நீங்களே என் மனசுல இருந்ததை அறிஞ்சு சொன்னீங்க. என்னையும் சௌமியாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில நான் சௌமியாவை அவ வீட்டுக்கே போய் பார்த்தேன். என் காதல் எடுத்து சொன்னேன். ஆனா அவ
ஒரே பிடிவாதமா இனி என் வாழ்க்கையில மறுபடியும் காதலுக்கோ கல்யாணத்துக்கோ இடமே இல்லைன்னு சொல்லிட்டேன். இனி நீங்களே நினைச்சாலும் உங்க சக்தியால என்ன பண்ணிட முடியும்? நீ போய் காதல சொல்லி அவ அதை ஏத்துக்கலைங்கில் உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை பொய்த்து போய் നിങ്ങളെ சேர்த்து வைக்கிறேன்னு ഞാൻ சொன்னேன். പക്ഷേ நீ போய் கேட்டா നിന്റെ പ്രേമത്തെ அவ ஏத்துக்குவான்னு நான் சொன்னேனா? அப்படி அவ ஏத்துக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். அப்போ ഞാൻ உனக்கு സഹായം ചെയ്തിരിക്കും. ഇപ്പോഴും പ്രശ്നമൊന്നുമില്ല. എന്നാൽ എൻ മന്ത്രശക്തിയാ നീ പ്രേമിക്കും പെൺകുട്ടിയെ ഇവിടെ വരവയ്ക്കവും മുടിയും. ഉന്നെ കാതലിപ്പதாக சொல்ல வைக்கவும் முடியும். நிஜமாவா? முடியுமா? പിന്നെ ആസാനെ, ഈ കേശവൻ നമ്പൂതിരിയെ പറ്റി നീ ഇന്നും മുഴുസായിട്ട് അറിഞ്ഞില്ല. அதனாலதான். இல்ல அப்படி இல்ல. அப்படித்தான். மறுபடியும் என் சக்தி என்னன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். நாராயணா, ആസാനെ, மோகினி சக்கரம் வரைஞ்சு பஞ்சதீபம் ஏற்றி வை. സരി ആസാനെ. குடிக்க. നിന്റെ இதயத்துல സൗമ്യ இருக்கால, അവ പേര് ഈ കണ്ണാടിയിൽ എഴുതിക്കോ. എന്താണ് യോസന? എഴുത്. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் சர்வலோகம் மோகினி வசியம் தேவாய தேவா வா வா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் சர்வலோக மோகினி வசியம் தேவாய தேவா வா வா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் சர்வலோக மோகினி வசியம் தேவாய தேவா வா வா. தேவாய தேவா வா வா. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம். ஐயோ, மழை வருதே. துணி வேற காய போட்டிருக்கோமே.
நீ தெய்வ குழந்தை தாயி. அந்த தேவி துணை இருக்க நீ எதுக்கு மயங்கி நிக்கிற? சூலாயுதம் ஏந்திப்போ, அந்த அசுரனை அழித்து ஒளி.